ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூர்யா கிளிப்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல், இனிய திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் பொங்கல் அன்னைக்கு திருநெல்வேலி விஸ்வாமித்திரர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கோம். ஸோ முன்னாடியெல்லாம் நைட்டு தான் கோலம் போட்டு முற்றத்தையெல்லாம் ரெடி பண்ணுவோம். இந்த டைம் எனக்கு அதுக்கான டைம் கிடைக்கல. ஸோ நான் என்னென்னா ஈவினிங்கே அந்த கோலத்தையெல்லாம் போட்டுட்டேன். ஈவினிங்கே வீட்டு வாசலில் பானை வரைஞ்சி நம்மக்கிட்ட இருந்த கலர் பொடியெல்லாம் வச்சு எவ்வளோ சிம்பிளாக அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியுமோ அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இது மெயின் வாசலில் போட்டிருக்கக்கூடிய கோலம். ஒரு பூக்கோலம் போடணும் அப்படின்னு எவ்வளோ சிம்பிளாக குயிக்காக முடிக்கணுமோ அவ்வளோ குயிக்காக முடிக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப சிம்பிளாக தான் இந்த தடவை கோலம் போட்டிருந்தேன். பட் எனக்கு பிடிச்சிருந்தது. சிம்பிளாகவே எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஆடம்பரமாக பண்ணி தான் நம்ம பண்ணணுமா, சிம்பிளாக கூட அதை ரொம்ப ஹைலைட் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு மனசுக்கு எப்போவுமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நான் ஒவ்வொரு விஷயம் நம்ம லைஃப்பில் பண்ணும்போது ஸ்டெப் எடுக்கும்போது அது நமக்குமே அப்பப்போ உதிக்குது. நமக்குமே அப்பப்போ இதுதான் கரெக்டு அப்படின்னு தோணுது. சில விஷயங்கள் நம்மளும் அப்படி தான். நம்மளோட லைஃப்பில் சில விஷயங்கள் ரொம்ப ஹைலைட்டாக பண்ணணும், அவங்க அவங்க அவ்வளோ ஹை லெவலில் இருக்கிறாங்க, நம்மளும் அந்த ஹை லெவலில் இருக்கணும் அப்படின்லாம் நினைப்போம். பட் அதை நினச்சி பார்க்கும்போது நம்ம அந்த லெவல் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். அதை ஹைலைட்டாக இல்லை, மனசுக்கு பிடிச்சிருக்கிற விஷயம் சிம்பிளாக பண்ணால் கூட நம்மளோட அக்செப்டன்ஸில் தான் இருக்குது எல்லாமே அப்படிங்கிறது நம்ம அதை உணரும்போது தான் புரியும். ஸோ இந்த பொங்கல் திருநாளில் எந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தயவுசெய்து தப்பான முடிவுகள் எடுக்காமல் நல்லபடியாக உங்களோட வாழ்க்கையை நீங்களே வாழ கற்றுக்கோங்க. அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக்ஸ் நம்ம சைடுனால அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொங்கலுக்காக எங்கள் வீட்டில் பொங்கல் போடும்போது நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ சாரி. ஏன்னா டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி 12 மணிக்கு தான் நாங்கள் பொங்கல் போட்டோம். இது வரைக்கும் எங்கள் வீட்டில் நான் 12 மணிக்கு பொங்கல் போட்டதெல்லாம் கிடையாது. காலையில் ஏர்லி மார்னிங்கே பொங்கல் போட்டுருவோம். இந்த வாட்டி முதல் முறையாக எங்கள் வீட்டில் 12 மணிக்கு பொங்கல் போட்டிருக்கோம். அண்ட் சொல்லியிருந்தால என்னோடய ஹஸ்பண்ட் மலைக்கு போயிருக்காங்க. சபரிமலையிலேருந்து நாளைக்கு மார்னிங் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவாங்க. ஸோ அவர் இல்லாமல் நாங்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய பொங்கல் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் நாங்கள் எல்லாருமே இப்போதைக்கு இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாருமே சந்தோஷமாக அந்த பொங்கலை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் பொங்கலுக்கெல்லாம் எதுக்கு தான் குழந்தைங்களுக்கு லீவ் கொடுத்தாலுமே எல்லா வேலையுமே நம்ம தான் பண்ணுறோம். பண்ணிவிட்டு மறுபடியும் ஆஃபீஸுக்கு நம்ம தான் போகிறோம். குழந்தைங்க என்னமோ அவங்க லீவு எல்லா லீவுமே சாதாரணமாக தான் போகுது. ஸோ குழந்தைங்களும் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ சாமிக்கு வச்சுருக்கும்போது நம்ம விவசாயத்தை மெயினாக வச்சு பண்ணுறதுனால காய்கறிகள், பழங்கள், அப்புறம் கரும்பு இந்த சைடில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா. அப்புறம் தண்ணி மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி விளக்கு